எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இந்த பகுதியில் வாழுகிற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. $110 110 kV மின்னழுத்த திறன் கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகளிலும் 10 அடி தூரத்திற்கு உள்ளே இடதுபுறம் 40 அடி தூரமும் எந்த விதமான கட்டுமானங்களோ தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் எந்த விதமான முன்னறிவிப்பையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்காமல் அதற்கு பிறகு இந்த வீடுகளை இடிப்பது எளிது என்று, ஆகவே அதிகாரம் அவர்களிடம் இருப்பதால் ஏதோ ஒரு வகையான நெப்போட்டிசம். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். இது அண்ணாநகர் பகுதி என்பது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நகரத்தில் இருக்கிற இந்த வீட்டு வசதி நெருக்கடியை குறைப்பதற்காக நகரத்திற்கு வெளிப்புறத்தில் ஒரு சேட்டிலைட் சிட்டியாக நல்ல எல்லா வசதிகளோடும் கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக எம்ஜிஆர் அவர்கள் திட்டமிட்டு இந்த ஒரு அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றினார்கள். இந்த பகுதியினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த பகுதிக்கு அருகில் தான் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறது, பாய்லர் தொழிற்சாலை இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற வேலை செய்கிற பெருமக்கள் இந்த பகுதியில் தான் அதிகம் வாழ்கிறார்கள். இப்பொழுது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அண்ணாநகர் ஐடி பார்க்குக்கு செல்லும் அந்த வழியில் எம்ஐடியிலிருந்து செல்கிற பொழுது இடதுபுறத்தில் கமர்ஷியல் பிளாட்டாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 100க்கு மேற்பட்ட பிளாட்டுகளை விற்று அதில் பெரும்பாலான மக்கள் வீடு கட்டி குடியிருக்கிறார்கள். தற்பொழுது திடீரென்று 110 kV மின்னழுத்த திறன் கொண்ட ஒரு மின் கோபுரத்தை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட பட்டா பற்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து விலைக்கு வாங்கி வீடு கட்டி வாழ்கின்ற குடிமக்கள் பெருமக்களுடைய வீட்டில் அவர்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென்று தமிழ்நாடு மின் வாரியத்தை சேர்ந்த அவர்கள் ரோடினுடைய நடு பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும், 30 அடி ரோட்டில் 20 அடி தூரத்தில் குழியை பறித்து, அதுவும் சாக்கடை, அங்கே பாருங்க சாக்கடையை உடைத்து விட்டு இப்போ இன்றைக்கி அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சுகாதாரத்தோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கோபுரம் அமைக்கப்பட்டால் இந்த ரோடு காணாமல் போய்விடும். இந்த ரோட்டினுடைய இந்த ரோட்டை ஒட்டி இருக்கின்ற அந்த அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகளிலும் 10 அடி தூரத்திற்கு உள்ளே அவர்கள் பறித்து அங்கேயும் ஒரு பில்லரை போடுகிறார்கள். இப்படி போடுகிற பொழுது என்னவாகும் என்றால், இந்த கம்பத்திற்கு மின்கோபுரத்திற்கு இடதுபுறமும் வலப்புறமும் கிட்டத்தட்ட 40 அடி தூரம் மின்சார வாரியத்தினுடைய ரெகுலேஷன் படி கிட்டத்தட்ட 40 அடி தூரம் அந்த மின் கோபுரத்தினுடைய வலதுபுறம் 40 அடி தூரமும் இடதுபுறம் 40 அடி தூரமும் எந்த விதமான கட்டுமானங்களோ மரங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது என்பது மின்சார வாரியத்தினுடைய ரெகுலேஷன். அப்படி பார்க்கிற பொழுது இப்பொழுது இந்த பகுதியில் வாழுகிற பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு 200க்கு அதிகமான வீடுகள் இடிக்கப்படுகின்ற சூழ்நிலை உருவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையை உருவாகிற நேரத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் எந்த விதமான முன்னறிவிப்பையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்காமல், இங்கு வீட்டுமனை உரிமையாளர்களுக்கே தெரிவிக்காமல் இரவு நேரங்களிலே குழிகளை தோண்டி மின் கோபுரம் அமைக்கின்ற அந்த வேலைகளை சட்டத்திற்கு புறம்பாக விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மின் கோபுரத்தை அமைத்துவிட்டால் அதற்கு பிறகு இந்த வீடுகளை இடிப்பது எளிது என்று முன்னறிவிப்பு செய்யாமல் பொதுமக்களுக்கு துரோகம் செய்கின்ற வகையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அண்ணாநகர் ஒருங்கிணைந்த மக்கள் நலமன்றம் என்கிற அமைப்பும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக இருந்து செயல்பட்ட அன்னை ஜேம்ஸ் அவர்களும் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் கணபதி அவர்களும் இன்னும் பல முக்கியஸ்தர்களும் ஒன்று சேர்ந்து மின்சார வாரியத்திடமும் மற்ற சில அமைப்புகளிடமும் வேண்டுகோள் வைத்து இந்த பொதுமக்களுடைய பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையிலே அந்த வீட்டுமனை உரிமையாளர்களுடைய அனுமதியின்றி வீட்டு மனைகளுக்குள் குழி போட்டு பில்லர் போடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்ததை அந்தந்த வீட்டு உரிமையாளர்கள் ஃபென்சிங் போட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது ஆக்சுவலா அந்த வீட்டு மனைக்காரர்கள் தான் அந்த இபிக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பட்டா விலை கொடுத்து வாங்கப்பட்ட பட்டா பெற்று உரிமை பெற்று வாழுகின்ற அந்த வீட்டு மனைக்காரர்கள் மீது போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். ஆகவே அரசும் பொதுமக்களும் இதை பற்றி தெரிந்து கொண்டு இங்கு வாழுகின்ற பொதுமக்கள் ஒரு நியாயமான அவர்கள் வாங்கிய பணம் கொடுத்து வாங்கி அங்கே வாழுகின்ற அந்த மக்கள் மதிப்புடனும் மரியாதையுடனும் சுகாதாரத்துடனும் பாதுகாப்போடும் வாழ்வதற்கு
உரிய நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகளும் சட்டபூர்வமாக இந்த மக்கள் வாழ்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார் ஏதாச்சும் கேட்டிங்களா சார், விளக்கம் கேட்டிங்களா சார்? மின்சார வாரியம் ஆக்சுவலாக நான் வந்து இண்டிவிஜுவலாக என்னுடைய பிளாட்லேயே வந்து என்னுடைய நாலேஜ் இல்லாமல் போட்டிருக்கிறாங்க. அதனால் மின் வாரியத்துக்கு நான் வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன். மின்சார வாரிய அதிகாரிகளிடமும் அசோசியேஷன் சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலையும் நாங்கள் வந்து எங்களுடைய வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அப்பொழுது இன்னொன்றும் என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால், இது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தாலே அங்கீகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட இடம் என்பதால் இந்த பகுதியை இல்லை எந்த ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் வீட்டு வசதி வாரியம், மின்சார வாரியம் மற்றும் இங்கள் குடியிருக்கின்ற பொதுமக்கள் ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இங்கு வசிக்கின்ற மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும். அந்த தீர்வு ஏற்படுத்திய பிறகுதான் இந்த ஹைடென்ஷன் கோபுரத்தை அமைக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு எப்படியாவது இந்த கோபுரத்தை ஏற்படுத்தி விட்டால் இந்த பகுதியில் உள்ள வீடுகளை எளிதாக, ஏன்னா மின்சார வாரியம் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதனால் முதல்ல கோபுரத்தை அமைப்பார்கள், அப்புறம் வீடுகளை இடிப்பதற்கு வீடுகளுக்கு மின்சாரத்தை தடை செய்வார்கள். ஆகவே அதிகாரம் அவர்களிடம் இருப்பதால் இந்த பகுதியை எளிதாக வாழ்கின்ற மக்களை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு உண்டான இடத்தில் அந்த பில்லர் வருவதென்றால் அதை மாற்றி, யார் ஊரில் இல்லையோ, யார் வந்து அவர்களை அணுகவில்லையோ அந்த மாதிரி இடத்துல தான் பில்லர் போடுறாங்க. அதாவது ஒரு அளந்து எல்லாத்தையும் யூனிஃபார்மாக அது மாதிரியும் பண்ணலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டினுடைய முக்கால்வாசி இதுதான் ரோட்டினுடைய முக்கால்வாசி பகுதியில் இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து காட்டுறேன் பாருங்கள். அது வந்து இன்னும் அந்த பாதிக்கப்படுறது அந்த பட்டா நிலம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதற்கு முன்பு பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு முழுதையுமே ஆக்கிரமித்து போட்டுவிட்டு அந்த பட்டா நிலத்தில் கொஞ்சம் இடத்தை மட்டும் எடுத்துக்கொள்வதற்காக, ஏனென்றால் அதில் பக்கத்தில் இருப்பவர்கள் யாரோ வந்து பயனாளிகள் இருக்கிறார்கள், அதற்காக அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரோடு முழுதையும் ஆக்கிரமித்து போட்டிருக்கின்ற மின்சாரத்துறை இந்த பகுதியில் ரோட்டில் போடுகின்ற அந்த பகுதியை குறைத்து விட்டு பட்டா நிலத்தில் மிக அதிகமான இடத்தை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். இந்த பட்டா நிலத்தை ஆக்கிரமிக்கிற பொழுது அந்த நில உரிமையாளரிடம் எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்காமல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது அண்ணாநகர் ஒருங்கிணைந்த மக்கள் நலமன்றம் என்ற அமைப்பைச் சேர்ந்த அதனுடைய செயலாளர் ஆரோக்கியராஜ் அவர்கள் மற்றும் அதனுடைய தலைவர் ராஜேந்திரன் அவர்கள், பஞ்சாயத்துடைய முன்னாள் உறுப்பினர் அழகேசன் அவர்கள் மற்றும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜேம்ஸ் அவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் இப்படி செய்வது தவறு, முன்னறிவிப்பு செய்து நில உரிமையாளர்களுடைய அனுமதி பெற்ற பிறகு செய்யுங்கள் என்று, அதுவரை அவர்களுடைய அனுமதி பெறாமல் செய்யக்கூடாது, இந்த வேலையை நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சென்ற பிறகும் சரி நாங்கள் செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு இரவு 9 மணிக்கு பிறகு அவர்கள் வந்து ஜெனரேட்டர் வைத்துக்கொண்டு மக்கள் அனைவரும் தூங்கிய பிறகு இந்த குழியை நோண்டி அதில் வந்து கான்கிரீட் பில்லர் போடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் திரண்டு வந்து இரவு 11 மணி 12 மணி அளவில் அவர்களை தடுத்த பிறகு தற்காலிகமாக நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு மின்சார வாரியம் அந்த பில்லர் அமைப்பதற்கு அந்த இடத்தை தேர்வு செய்வதில் கூட அவர்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்பது ஏதோ ஒரு வகையான என்ன சொல்கிறேன்னா நெப்போட்டிசம், அதாவது தனது தேவையானவர்களுக்கு வந்து பயன்படுகின்ற வகையிலும் அந்த பில்லர் அமைப்பதற்கு இவ்வளவு கால இடைவெளியில் தான் போடணுங்கிறதுல எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. எங்கு யார் ஊரில் இல்லாதவர்கள் பிளாட் வைத்திருக்கிறார்களோ உடனே வந்து தடுக்க மாட்டார்களோ, அவர்கள் பிளாட்டில் அதிகமான இடத்தை ஆக்கிரமித்து அந்த மாதிரி வந்து வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று வேறுபாடுகளோடு செயல்படுகிறார்கள். இந்த அநியாயத்தை உடனடியாக மின்சார வாரிய அதிகாரிகள் தடுத்து நிறுத்த வேண்டும். நியாயப்படி இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து அவர்கள் வந்து சட்டப்படி பெற்ற வீட்டு மனை உரிமையாளர்களினுடைய அனுமதி இல்லாமல் உள்நுழைவது சட்டவிரோதமாகும். ஆகவே இந்த செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்திவிட்டு இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் பாதிக்கப்படாத வகையில், இந்த பகுதிக்கு வடப்பகுதியில் தான் இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது, கிரவுண்டெல்லாம் இருக்குது. மிக நிறைய வந்து எம்டி லேண்ட்ஸ் கிடக்கு. இந்த பகுதிக்கு பின்புறத்தில் நிறைய எம்டி லேண்ட் இருக்குது. மிக பாதுகாப்பாக அந்த பகுதியில் மாற்று தடத்தில் இந்த உயர் மின்னழுத்தத்தை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அதற்கான மாற்று வழித்தடங்களை அவர்கள் கண்டறிவதை விட்டுவிட்டு எப்படியாவது இந்த பகுதியில் இருக்கிற மக்களை துன்புறுத்தி வெளியேற்ற வேண்டும் என்பதில் விடாபிடியாக இருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை உடனடியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வீடு கட்டி இருக்கிறார்கள். இவர்கள் இது அமைக்கப்படும் பொழுது கிட்டத்தட்ட அந்த வீட்டில்
பாதி பகுதி வழியாக அதுக்கு மேலே தான் அந்த, ஏன்னா அவர்கள் செல்லும் பொழுது இதிலிருந்து 40 அடி, இதிலிருந்து இங்கே 40 அடி, அங்கு 40 அடி என்கிற பொழுது இந்த ரோடும் இருக்காது, அந்த வீடுகளிலுமே பாதி இடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையாகும். இப்போ அதே மாதிரி நான் 40 அடி என்பொழுது என்னுடைய எதிராக இருக்கிற இந்த வீட்டினுடைய முன்பகுதியும் இடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு இதுதான் சென்று வருகின்ற சாலை. இந்த சாலையும் கிட்டத்தட்ட மூடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த அபாயகரமான சூழலை உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த அநியாயத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அண்ணா நகர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் மீண்டும் வேண்டுகோள் வைக்கிறோம்.